விஜய் வர்சஸ் உதயநிதி வர்சஸ் அண்ணாமலை. தமிழ்நாடு அரசியலில் புதிய இன்னிங்ஸ். யாருக்கு சாதகம் தெரியுமா? தமிழக அரசியல் களம் அதன் வரலாற்றிலேயே மிக முக்கியமான தலைமுறை மாற்றத்தை சந்தித்து வருகிறது. கடந்த அரை நூற்றாண்டுகளாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய இருபெரும் துருவங்களை சுற்றியே சுழன்று வந்த தமிழ்நாட்டு அரசியல் இப்போது முற்றிலும் புதிய பாதையை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளது. பாஜகவிலிருந்து விலகி அண்ணாமலை தனது புதிய அரசியல் இயக்கத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ள நிலையில் தமிழக அரசியலின் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் தளபதி விஜய் வர்சஸ் அண்ணாமலை என்ற முக்கோண போட்டியாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மூன்று இளம் தலைவர்களும் வெவ்வேறு சித்தாந்தங்கள், பின்னணிகள் மற்றும் அணுகுமுறைகளுடன் களமிறங்கியுள்ளனர். இவர்களின் வருகை தமிழக அரசியலை முழுமையாக மாற்றியமைக்கும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். திமுகவின் அடுத்த தலைமுறை முகமாகவும் தமிழகத்தின் துணை முதலமைச்சராகவும் பொறுப்பு வகிக்கும் உதயநிதி ஸ்டாலின் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் பாரம்பரியத்தின் நேரடி வாரிசு. சமூக நீதி, மாநில சுயாட்சி மற்றும் திராவிட மாடல் கொள்கைகளை அடித்தளமாக கொண்டு செயல்படும் இவர் சனாதன ஒழிப்பு உள்ளிட்ட தீவிர நிலைப்பாடுகளை எடுத்து திராவிட அடையாளத்தை வலுப்படுத்தி வருகிறார். திமுகவின் வலுவான கட்சி கட்டமைப்பு, பாரம்பரிய வாக்கு வங்கி மற்றும் ஆட்சி அதிகாரம் ஆகியவை உதயநிதியின் மிகப்பெரிய பலம். இளைஞர்கள் மற்றும் தொண்டர்களுடன் எளிதில் பழகும் யதார்த்த அணுகுமுறை இவருக்கு கூடுதல் ஆதரவை பெற்றுத்தருகிறது. திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை பாதுகாத்து வாரிசு அரசியலை தொடரும் முக்கிய பிரதிநிதியாக உதயநிதி காணப்படுகிறார். சினிமா உலகின் முன்னணி நட்சத்திரமாக இருந்து அரசியலுக்கு வந்துள்ள தளபதி விஜய் தமிழக வெற்றிக் கழகம் மூலம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளார். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கொள்கையின் அடிப்படையில் மதசார்பற்ற சமூக நீதியை முன்வைக்கும் இவர் இடது வலது சார்பற்ற மாற்று அரசியலை வலியுறுத்துகிறார். கோடிக்கணக்கான ரசிகர்கள், இளம் படை மற்றும் எந்த அரசியல் கரையும் இல்லாத புதிய முகம் என்ற பிம்பம் விஜயின் மிகப்பெரிய பலம். அமைதியான ஆனால் திட்டமிட்ட நகர்வுகள் மூலம் சினிமா கவர்ச்சியை தாண்டி மக்கள் தலைவராக உருவெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். திராவிட சித்தாந்தத்திற்கும் தேசியவாதத்திற்கும் இடையிலான புதிய தளத்தை இவர் உருவாக்க முயல்கிறார். முன்னாள் IPS அதிகாரியும் பாஜக முன்னாள் மாநில தலைவருமான அண்ணாமலை வி ஆர் தி லீடர்ஸ் என்ற புதிய இயக்கத்தை தொடங்கி தமிழக அரசியலில் புதிய அலையை உருவாக்கியுள்ளார். வாரிசு அரசியல் ஒழிப்பு, கூட்டு தலைமை மற்றும் திறமையாளர்களை முன்னிறுத்தும் வளர்ந்த பாரதம் தொலைநோக்கியை முன்வைக்கிறார். படித்த இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு, ஆக்ரோஷமான பேச்சு, DMK ஃபைல்ஸ் போன்ற ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் நிர்வாகத்திறன் ஆகியவை அண்ணாமலையின் பலம். நிரந்தர தலைவர், நிரந்தர MLA கிடையாது என்ற முழக்கம் மரபு அரசியலுக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க மோதல். உதயநிதி பாரம்பரிய திராவிட அரசியல், விஜய் சினிமா செல்வாக்கு மற்றும் மாற்று அரசியல், அண்ணாமலை ஊழல் எதிர்ப்பு மற்றும் புதிய தலைமுறை அரசியல் ஆகிய மூன்று வெவ்வேறு துருவங்கள் ஒரே காலகட்டத்தில் மோதுவது தமிழக அரசியலுக்கு புதிய பரிணாமத்தை அளிக்கும். MGR கலைஞர், ஜெயலலிதா கலைஞர் என இருமுனை போட்டியை பார்த்த தமிழக மக்களுக்கு இனிவரும் தேர்தல்கள் த்ரில்லான முக்கோண போட்டியாக இருக்கும். இந்த மோதல் தமிழக வாக்காளர்களின் சிந்தனையை மாற்றியமைத்து தமிழ்நாட்டின் அரசியல் திசையை புதிய சகாப்தத்தை நோக்கி நகர்த்தும் என்பது உறுதி.